இப்போ எபிசோட் 8 ஓப்பன் பண்ணாக்கா லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோவோ அந்த மீரா பொண்ணு சண்டை போடுற மாதிரி செமிஃபைனல்ஸில் போட்டு விட்ருப்பாங்க இல்லையா. இப்போ 2 பேருமே செம ஸ்ட்ராங்கு. இந்த மேட்ச் எப்படி போக போகுதுன்னு வர தெரியல. எடுத்தோடனே அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ பற்றி தெரிஞ்சதுனால அவன் என்ன பண்ணிடுறான் அப்படின்னா டேரக்டாக அவளோட ஸ்பிரிட்ஸ் சமன் பண்ண ஆரம்பிச்சிடா. ஃபர்ஸ்ட் அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை சமன் பண்ணுவான். ஓகே அவ்வளோதான் அக்கா ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சுற்றிருக்கவங்களாம் கத்திக்கிட்டே இருக்கும்போது செகண்டாக பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்பிரிட்டை சமன் பண்ணிடுறா. அதோட சேர்த்து தண்டர் ஸ்பிரிட்டை சமன் பண்ணிடுறா. ஒரே டைமில் 3 ஸ்பிரிட் சமன் பண்ணுறா. ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோவை குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இவங்க ஒரு சைக்கோ என்ன வேணா பண்ணி இவங்களை ஈஸியாக தோக்கடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எடுத்து உடனே ஃபுல் ஃபிளெஜ்டாக அட்டாக் பண்ணி அவனை முடிச்சு விட்டுறலாம். அவனுக்கு வந்து கேப்பை கொடுக்கக்கூடாது அவனோட எக்யூப்மெண்ட்ஸை பயன்படுத்துறதுக்கு அப்படின்னு அவன் ஒரு முடிவில் இருக்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு ஆச்சரியமாகுது, என்னடா இவ்வளோ சீரியஸ் எடுத்துக்கிறேன்னு. சரி ஓகே சண்டைன்னு வந்துட்டா சட்டக்கிலே தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் ரெடி ஆகும்போது எடுத்த உடனே அவள் வாட்டர் அட்டாக்கை பயன்படுத்த அது ஒரு டிராகன் மாதிரி உருவாகி நம்ம ஹீரோ கடிக்கு வரும்போது அங்கேருந்து அவன் டாச் பண்ண ஒரு பெரிய வாட்டே உழுந்து போயிடுது. அப்படியே அடுத்தது தண்டர் அட்டாக் கொடுக்குறேன். ஏன்னா வாட்டர் கொடுத்துட்டா வாட்டர்லேருந்து தண்டர் ஈஸியாக வந்து அப்படி பரவும் இல்லையா லைட்னிங் மாதிரி. அதனால் அது அவனுக்கு ஷாக் இன்னுமே அதிகமாக கொடுக்கும், டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதை வச்சு தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடுத்தடுத்து அட்டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கா. ஆனால் அது ரெண்டுத்துலேருந்து எப்படி குட்டிக்காரன் வச்சு ஹீரோ தப்பிச்சு பின்னாடி வந்து பார்த்தாக்கா அந்த பிளாஸ்ட்லேருந்து தப்பிச்சு இன்னொரு பிளாஸ்ட் வருது பின்னாடி ஃபயர் பிளாஸ்ட்டை கொடுத்து விட்டுறானுங்க. அதனால தான் 3 ஸ்பிரிட் சமன் பண்ணியிருப்பான். மாற்றி மாற்றி இப்படி சைமல்டேனியஸாக அட்டாக் பண்ணி ஹீரோக்கு கேப்பை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோ ஃபயர் ஃபிஸ்ட்டை பயன்படுத்தி அடிக்க ஃபயரோ கேன்சல் அவுட் ஆயிடுது. ஸோ அதனால ஃபயர் ஸ்பிரிட்டை யூஸ் பண்ணாக்கா அந்த பொண்ணால டேமேஜ் கொடுக்கவும் முடியுது. அதே நேரத்தில் ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமும் யூஸ் ஆகுது. பட் அதனால ஹீரோக்கு டேமேஜ் ஏற்படுது. கொஞ்சம் ஹீரோ கண்டி மிஸ் விட்டான், லைட்டாக அவன் காடாக இருக்கான்னு வச்சுக்கலாம். இந்த பொண்ணு அவனை கொண்டுருவாப்பட ஏன்னா கொல்ற மாதிரி தான் அட்டாக் கொடுத்துட்டு இருக்கா. அவள் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி தெரியல. எடுத்து ஒன்று ஃபுல் ஃபோர்ஸ் தான் எனிமி சாவடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு ஒரு வகையில் பெருமைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 8 கார்டுன்னு ரெகக்னைஸ் பண்ணுற அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துல காட்டுறாங்க. அதுக்காக அவ்வளோ ஈஸியாக விட்டுறக்கூடாது. அந்த இடத்துல அவள் பாராட்டுற விதமாக பண்ணாலும் இன்னொரு வகையில் பார்த்தாக்கா அது ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் சிச்சுவேஷனில் போட்ட மாதிரி தான். இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா ஃபயர் ஸ்பிரிட் அவனோட அந்த எக்யூப்மெண்ட்டை கேன்சல் பண்ணி விட்டுறது. அவன் கிட்ட இன்னும் ஒரே ஒரு ஹிடன் எக்யூப்மெண்ட் தான் இருக்குது. ஆனால் அது ஒரு அடி அடித்தாலே வந்து காலியாக போயிடும். அதை கரெக்டான சமயத்தில் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், நான் ஸ்ட்ராட்டஜி போட்டுகிட்டு இருக்கும்போது சுற்றி இருக்க மக்கள் பெட் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாரில் ஜெயிப்பா, அந்த பையன் நல்லா தான் சண்டை போடுறான், ஆனால் அக்கா தாண்டா ஜெயிக்கும், 3 ஸ்பிரிட் வச்சிருக்கா, அக்கா தாண்டா கெத்து, அந்த பையன் வேஸ்டரா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து பயங்கரமாக டிஸ்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அடப்பாவீங்களா சும்மா இருக்க மாட்டீங்களா, வாய் வச்சு தான் ஒல்லிட்டே இருப்பீங்க, தம்பு நம்மளோட கேங்கில் நீ வந்து ஜெயிச்சுட்டு அப்போ தான் நமக்குலாம் பெருமை அப்படின்னு சொல்லி சில பேர் மட்டும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் சர்க்காசாக பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வேணையோட கலாய்க்கிற மாதிரி இவன் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்களாம் முடிவு பண்ணுறானுங்க போல. இருங்கடா நான் யாருன்றதை காட்டுறேன், இது ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ கொஞ்ச நேரம் கண்ணை சந்தா அவன் பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் அட்டாக்ல கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் மாற்றி அதுலேருந்து ஹீரோ அண்டர்வெல்ட் அடிச்சு வந்தாக்கா இந்த பக்கம் இன்னொரு ஸ்பிரிட் நின்றுட்டு இருக்கு. அந்த வாட்டர் அட்டாக் கொடுத்துக்கிட்டு இருக்கு உண்டின்ற ஸ்பிரிட். இதில் ஃபயர் ஸ்பிரிட் நம்பர் வந்துருப்பாரு, அவரு அக்கா பக்கத்தில் நிற்கிறாப்ல. ஏன்னா அந்த அட்டாக் வந்து கேன்சல் அவுட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் அக்காவை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு ஸ்பிரிட் தேவைப்படும் இல்லையா. ஸோ அதனால அவள் பக்கத்தில் வச்சிருக்கிறா. நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அடிச்சாங்கன்னா அந்த இடத்துல தடுத்து விட்டலாம் அப்படின்னு. இப்போ இவன் இந்த 2 அட்டாக்ஸ்லேருந்து தப்பிச்சுட்டு அக்கா கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ணாதான் அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே காலமாயிடும். ஏன்னா ஸ்பிரிட்ஸ் அட்டாக் பண்ணி அவன் எவ்வளோ வாட்டி அடித்தாலும் திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும். அண்ட் இவன் இப்போ ஃபயர் அட்டாக்கை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அவன்கிட்ட அந்த ஃபயர் ஸ்பிரிட் இருக்கிற வரைக்கும் இவனால் அந்த ஃபயர் ஸ்பிரிட்டை வந்து அடிச்சு பின்னாடி அடிச்சுட்டு போக முடியாது. ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டே இருக்கும். அந்த ஃபயரும் திண்ணையில் படுத்தவனுக்கு திடுக்கு வந்துச்சா கல்யாணம்ன்ற மாதிரி நம்ம ஹீரோ அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டு இன்னொரு ஸ்பாட்டில் எமர்ஜ் ஆகி ஃபயர் அட்டாக் கொடுத்து அந்த அக்காவை முடிக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணாப்புல. அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்கா ஆல்ரெடி இது வந்து ரிடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் ஃபயர் ஸ்பிரிட் வச்சு அவங்க ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கையில் இன்னொரு பக்கம் கேப் போட்டு வச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோ வருவான்றதை கெஸ் பண்ணி அந்த இடத்துல அவங்க ஒரு மிராஜ் அதாவது இன்னொரு ஸ்பிரிட்டை பயன்படுத்தி அவங்களோட ட்ராப்ல நம்ம ஹீரோவை வசமாக மாட்டி விட வச்சிருவாங்க. அப்போ இந்த விண்டோட ஸ்பிரிட்டை சமன் பண்ணி அதை பயன்படுத்தி நம்ம ஹீரோவை கொள்ளலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதாவது இந்த இடத்துல என்ன ஸ்ட்ராட்டஜி நடந்திருக்குன்னா அக்கா தன்னைத்தானே பைட்டா பயன்படுத்தி சாக்ரிஃபைஸை யூஸ் பண்ணி ஹீரோவை அந்த இடத்துல வர வச்சு 4th ஸ்பிரிட் சமன் பண்ணி அங்கே அவனை அப்படியே கார்னர் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது தான் ஹீரோக்கு கடைசியாக தான் அது புரியுது. அட்டாக் பட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தோன்னா நம்ம பெரிய டெஸ்ட்டே கிளம்புது. அதிலே தெரிஞ்சு போயிட்டு இருக்கோம் எவ்வளோ பெரிய அட்டாக் நம்ம ஹீரோ வாங்கியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் அவனால் இதுக்கு மேலே ஏந்துக்க முடியுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாத்தமாக பார்த்துக்கிட்டு இருக்கையில் அந்த புகையெல்லாம் கலைஞ்ச பிறகு ஹீரோ அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பான். எல்லாருக்கும் ஆச்சரியமாகி போயிடுது. கூடுறா இவனால் இந்த அட்டாக்கை தடுக்க முடியும், அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஷீல்டே வச்சிருக்கான்ற மாதிரி பார்த்தா நல்ல வேலை டெலிபோர்ட்டேஷன் பண்ணுற மாதிரி ஹீரோவே அந்த மெத்தடை சொல்லி கொடுத்துருவான். இது டெலிபோர்ட்டேஷனா இவ்வளோ ஸ்ட்ராங்கஸ்டான விஷயங்கள் இவனால் எப்படி பயன்படுத்த முடியுது. அடுத்தடுத்து இவன் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ்லும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. பேசாமல் இவன் வந்து யூஸ் பண்ணுற எல்லாமே ஹிடன் ஐட்டம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா டெலிபோர்ட்டேஷன்றது அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. ஹீரோவால் ஒரு நாளைக்கு ஒரு 5 வாட்டி தான் வந்து டெலிபோர்ட்டேஷன் பண்ண முடியும் இல்லை அந்த குறிப்பிட்ட மீட்டருக்கு இடையில பார்த்தீங்கன்னா. அப்போ இதில் ஆல்ரெடி 2 வாட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ உடனடியாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக அக்காவை அட்டாக் பண்ணுறதுக்கு ஓடி வந்துகிட்டே இருக்கல. இஃப்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபயர் ஸ்பிரிட் அனுபவம் மாற்றி 2 பேரும் பஞ்ச் பண்ணிட்டு இருக்கையில அந்த 2 எலமெண்ட்டும் கேன்சல் அவுட் ஆகிட்டே இருக்கு. இதனால் யாருக்கும் டேமேஜ் ஏற்படல. பட் ஹீரோவால் ஜெயிக்கவும் முடியுது. ஏன்னா அவன் அக்காவை அடிச்சா மட்டும்தான் அவனால் ஜெயிக்க முடியும். அவனும் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி 2 எலமெண்ட்டும் கேன்சல் ஆக வரைக்கும் உன்னால கண்டிப்பாக இஃப்ரீட்டை தோக்கடிக்க முடியுது அப்படின்னு அக்கா பேசிட்டு இருக்கையில ஆமாம் ஃபயர் எலமெண்ட்டை ஃபயர் எலமெண்ட் வச்சு ஜெயிக்க முடியாது தான். ஆனால் என்கிட்ட இன்னொரு விஷயம்
இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்க அந்த க்ளவுஸ் அன்எக்யூப் பண்ணிட்டு உடனே அவன் சென்டிபீட் எடுப்பாப்ல. இது பாய்சன் எலிமெண்ட், இது வேற ட்ரையட் அப்படின்னு மெல்டவுன்ற அந்த மெத்தட் இருக்குது இல்லையா, அதை லிக்விட் ஃபார்முக்கு மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஷேப் வந்து இமேஜினேஷனில் கொடுக்குறோமோ அதுவாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பண்ணுறாப்புல. அப்போது ஹீரோட இமேஜினேஷனில் அது ஒரு மிகப்பெரிய சென்டிபீட் மான்ஸ்டர் மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறான். அந்த மான்ஸ்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா அக்கா அப்படியே சுற்றி நல்லா முறுக்கி அவங்கள மூச்சு விட மாதிரி பண்ணி இந்த ஒரு அட்டாக் மட்டும் ஹீரோவில் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் அட்டாக்கே கொடுக்க முடியாது. அப்போது ஏகப்பட்ட ஸ்பிரிட்ஸை அவள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அதுக்கு அவள் கான்சியஸ்னஸை வச்சிருக்கணும். இப்போ இப்படி முறுக்கும் போது அவளால் ப்ரீதிங் பண்ண முடியல இல்லையா, அதனால சரியாக வந்து திங்க் பண்ண முடியல, அதனால அவளால் ஸ்பிரிட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல தப்பிக்க முடியாமல் அப்படியே அந்த மான்ஸ்டர் கீழே மாட்டி மயக்கடிச்சு தொப்புன வேலை அக்காவை டிஃபீட் பண்ணி நம்ம ஹீரோ அந்த டோர்னமெண்ட்டில் ஃபைனல்ஸ்க்கு மூவ் ஆகிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் மூச்சு மாறி போயிடுது. பெட்டிங்கில் எல்லாம் தோத்துட்டாருங்க. ஃபைனலாக சென்டிபீட் எடுத்துட்டு நம்ம அக்காவை வந்து அவன் பிடிச்சிக்கிறாப்புல ஹீரோ. அந்த சென்டிபீட் வந்து 7 நாள் இருக்குது, அவ்வளோதான், இதோட அதோட ஆயுள் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த அக்காவும் ஒத்துக்கிறாங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லையே ஒத்துக்கிறீங்களே, ஆமாப்பா என்னோட திறமை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் அண்ட் என்னோட ஆப்போனட்டோட திறமையை ரெக்கக்னைஸ் பண்ணிக்குவேன், அதனால நீ இந்த இடத்துல திறப்பசாலி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கையில சரி இந்த இதை பாய்சனை டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்கான மருந்து அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு மருந்து கொடுக்கும். அக்காவும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து சைலண்டாக போயிடுறாங்க. இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியவே இல்லை. அதாவது ஹீரோக்கு எப்படி இந்த மாதிரி ஸ்கில்ஸ் இருக்குது, எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருந்தாலும் அவங்களுக்கு மேலே ஒரு கண் இருக்குது அப்படின்றதையும் சொல்லி விட்டுறாங்க. பட் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மேலே அக்காக்கு எக்யூப்மெண்ட் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி ஆப்டைன் பண்ணலாம் அப்படின்றது தான் முதல் கண்ணாக இருக்குது. அவங்களுக்கு தோற்றதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல. அந்த இடத்துல எப்படியாச்சும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி வந்து ஆப்டேட் பண்ணுறது தெரிஞ்சுக்கணுன்ற ஆசைப்பட்டு தான் இருக்குது. அவ்வளோ ஆர்வம் வச்சிருக்கிறாங்க. இந்த போக்கிமான் கார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. அடுத்ததோ அந்த லாங்கர் வச்சோனோ மொட்டை பையனுக்கான சண்டையும் வருது. இவங்களை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபைனல்ஸ்க்கு மூவ் ஆன் ஆவாங்க. 2 பேரும் உள்ள வந்த பிறகு அந்த மொட்டை மண்டையும் நான் அவனை ஈஸியாக டிபீட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி நெக்கில் பேசிட்டு இருக்காப்ல. அந்த லாங்கர் வச்ச பையன் எதுவே பேச மாட்டான். இவன் தான் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பா இல்லையா செம்ம ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபைட் ஆரம்பிச்சு ஒரு சில நிமிஷங்கள் தான் இருக்கும், ரொம்ப டைம் கூட ஆயிருக்காது. டமால்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கும். எல்லாரும் திரும்பி பார்த்தாக்கா அந்த மொட்டை பையன் இருக்கா இல்லையா, அவன் தீஞ்சு போய் கீழே கிடப்பாப்ல. ஒரு பயங்கரமான ஸ்டிக் கொடுத்துட்டு அந்த லாங்கர் வச்ச பையன் ஜெயிச்சிருக்கான். அவனோட பேர் ஜீன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனோட ஜாப் ஸ்வாட் மாஸ்டரா. இவன் வந்து ஸ்வாடை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கான் அப்படின்றது, அதாவது ஸ்வாட்ஸ்மேன்லேருந்து ஸ்வாட் மாஸ்டராக மாறி இருக்கான். ஆஹா ஃபைனல்ஸில் இந்த மாதிரி ஒருத்தன் எடுத்து போட்டிருக்காங்களே, இவன் சாதாரணமான ஆள் கிடையாது அப்படின்றது நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவன் இப்போ அந்த மொட்டை மண்டை கூட சண்டை போட்டு அந்த ஒரு சில நொடிகளை நம்ம பார்த்துருப்பான். அப்போவே என்னோட ஸ்ட்ரென்த் என்னன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஃபைட்ஸ் மற்ற ஃபைட்ஸ் மாதிரி இருக்காது. ஏன்னா இவங்களை சென்டிபீட் இன்னொரு வாட்டி யூஸ் பண்ணுற அளவுக்கு பவர் கிடையாது. அப்படி யூஸ் பண்ணாலும் அதெல்லாம் பெரிய அட்டாக் ஃபோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கும். 2 பெரிய ஃபைனல்ஸ்க்கு கூப்பிட்றாங்க. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 1 பில்லியனும் அந்த ஜாப் சேஞ்சிங் ஸ்க்ராலும் கிடைக்கும். 2 பேருமே அவங்களோட ஆப்போனன்ட்ஸும் ரொம்பவும் சூப்பராக தான் டிஃபீட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இந்த இடத்துல சில இடங்களில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அவனுக்கு எதை எப்படி அட்வான்டேஜாக யூஸ் பண்ணும் அப்படின்றது நல்லாவே தெரியும். டேரெக்டாக ஃபைனல்ஸ்க்கும் போகிறாங்க. இப்போ இந்த பேட்டிலையும் ஸ்டார்ட் பண்ண போகும்போது அக்கா வந்து இவனுக்கு பாராட்டுற மாதிரி சர்க்காஸ்டிக்காக கலாய்க்கிறாங்க. செத்துறாம வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாது வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு தோத்துட்டு அந்த பக்கம் ஓடி போன்ற மாதிரி அவங்கள கலாய்ச்சிட்டு நம்ம ஹீரோ உள்ள வர ஒன்று எடுத்து ஒன்று எரிச்சு சாம்பலாக்குறேன் அப்படின்னு அந்த பையன் அவனை சுற்றி ஒரு மாதிரி க்ளோயிங் எஃபெக்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காப்ல. ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் கொடுத்து நம்ம ஹீரோ பயன்படுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு நல்லாவே தெரியும் 8 கார்டின் அளவுக்கு இந்த பையன் செம ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவனோட ஸ்ட்ரென்த் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. பட் அவன் என்ன மாதிரியான அட்டாக்ஸ் வச்சிருக்கான் அப்படின்றதே அவனால் கெஸ் பண்ண முடியல. அக்காவோட அட்டாக்ஸ் ஆச்சு இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவன் வந்து சில டெக்னிக்ஸ் போட்டு அக்காவை டிஃபீட் பண்ணிட்டான். பட் இவன் யாருன்னு அவனுக்கு தெரியாதுல்ல. ஓ அந்த க்ளவுஸ் இருக்குல்ல அதோட ஸ்கில் 3யும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு போல. டைட்டில் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. இந்த ஸ்கில்லை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற செம்மையாக இருக்கும். என்ன விஷயம்னா அந்த ஃபைனல் ஸ்கில் ஓப்பன் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் மீட் ஆயிடுச்சு. இந்த ஃபைனல் ஸ்கில்லோட 3 பாகங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா பாக்ஸிங்கில் ஒரு ரவுண்ட் வந்து 3 நிமிஷம் இல்லையா, ஸோ 3 நிமிஷத்துக்கு நம்ம சண்டை போட்டு அதை வந்து ஜெயிக்கணும். ஒன்று அதிகமான பாயிண்ட்ஸ் எடுக்கணும், அப்படின்னா நாக் அவுட் பண்ணணுன்ற மாதிரி இருக்கும். அதையே ஒரு மாதிரி ஃபேண்டசிக்கலாக ஸ்விட்ச் பண்ணி வச்சிருப்பானுங்க. எப்படின்னா மொத்தம் 3 ரவுண்டு 3 நிமிஷம், அதாவது 9 நிமிஷத்துக்கு இந்த ஸ்கில் 3 வந்து ஆக்டிவேட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 மினிட்ஸில் நம்ம ஹீரோட அட்டாக் டபுளாக இருக்கும். செகண்ட் 3 மினிட்ஸில் நம்ம ஹீரோட அட்டாக் ட்ரிபிளாக இருக்கும். லாஸ்ட் 3 மினிட்ஸில் 4 மடங்கு அதிகமாக இருக்கும். இப்போ நார்மலாக என்னோட ஸ்ட்ரென்த் வந்து 10ன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து இந்த க்ளவுஸ் போட்டு இந்த 3 ரவுண்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்னோட ஸ்ட்ரென்த் வந்து 20 இருக்கும், அடுத்த ரவுண்டில் 30, அதுக்கு அடுத்த ரவுண்டில் 40 இருக்கும். அந்த மாதிரி இவன் வந்து 3 ரவுண்டில் அவனோட ஸ்ட்ரென்த் வந்து 2, 3, 4 மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா. ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த 9 நிமிஷத்துக்குள்ளே ஹீரோ கண்டி அவன் ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணலன்னா அந்த க்ளவுஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடுமாமா. ஆனால் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது கொடுக்குற அட்வான்டேஜ் இருக்குல்ல அந்த 4 மடங்கு ஸ்ட்ரென்த்து, அதுக்கு டிஸ்அட்வான்டேஜாக அதை பயன்படுத்தி உங்களால் உங்கள் ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ண முடியலன்னா அது மறைஞ்சு போய்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை அவன் ஆக்டிவேட் பண்ணிக்கிறான். இப்போ ஒரு ரவுண்டில் அதாவது எண்ணி 9 நிமிஷத்தில் இப்போ இவன் ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணல அப்படின்னா ஹீரோட அந்த க்ளவுஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஆனால் 9 நிமிஷத்தில் டிஃபீட் பண்ணுவோன்னா முடியாதா அப்படின்ற ஒரு ட்விஸ்டோடவே இந்த எபிசோடையும் முடிப்பாங்க. இந்த எபிசோட் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனாஸ் அனிமே சீரிஸில் வேணுச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்க பாரு. டாட்டா பை பை. வலிமையாக இருங்க காய்ஸ்.